ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள், ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப்பில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், உங்களுக்கு வந்து தமிழ் கம்யூனிகேஷன் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கம்பெனினா எடிடெக் டொமைன் பேஸ்டான ஒரு கம்பெனி. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் கோர்சஸ்லாம் நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கம்பெனி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேல்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சேல்ஸில் வந்து நல்லா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கோர்சஸ் இருக்குங்களா, ஸோ அதில் வந்து யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் இது, ஒரு வேலை இது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேரியர் அட்வைஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ண வரவங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு லீட் கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ன ப்ரொசீஜர்ஸ், ஸோ அது மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட என்னென்ன பேசுகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, மெயின்டைனிங் ஏ டீட்டெயில் டேட்டாபேஸ் ஆஃப் ஆல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீட்ஸ் கூட நீங்கள் வந்து என்னென்ன பேசுகிறீங்க, அவங்க ஜாயின் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அவங்ககிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து நோட் பண்ணி வைக்கணும் டேட்டாபேஸில் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கடுத்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸு, ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னா நெக்ஸ்ட் வேவ். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் தமிழுக்காக இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க. 0 to 3 years வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். அவங்களோட கோர்சஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் அவங்க கொடுக்குற லீட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா கால்ஸ்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் பற்றின டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த கோர்சஸ் பற்றின டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் க்ளோசிங், அப்புறம் வந்து போஸ்ட் சேல்ஸ் ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த லீட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட ஜாப் நேச்சர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 days வந்து ஒர்க்கிங் இருக்குது. இவங்க வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அந்த நௌக்கரி பேஜோட லிங்க்கும் வைக்கிறேன், ஸோ இந்த பேஜோட லிங்க்கும் வைக்கிறேன். நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகே வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. சேலரி பேக்கேஜ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பேக்கேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 to 6 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. 6 days வந்து ஒர்க்கிங். இதில் வந்து இன்சென்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வந்து இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி நல்ல பேக்கேஜ் தான் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஜாப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.